கடந்த பகுதியில் வேற்றுக்கிரகவாசிகளுடனான தொடர்பு விண்வெளியை கடந்து வர வேண்டுமா என்ற கேள்வியை பார்த்தோம். ஒருவேளை அவர்கள் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள விண்வெளியை கடந்து வரவில்லை, மாறாக அவர்கள் புறப்பரிமாணங்களை கடந்து வருகிறார்களா என்ற அதிர்ச்சியூட்டும் சாத்தியக்கூறை புறப்பரிமாண கோட்பாடு முன்வைத்தது. நமக்கு தெரியாத, நம் புலன்களுக்கு எட்டாத ஏதோ ஒரு அடுக்கு நமக்கு அருகிலேயே இந்த நொடிவரை மனித கண்களுக்கு புலப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை அது உணர்த்தியது. ஆனால் இந்த தொடரின் அனைத்து கோட்பாடுகளையும் ஆராய்ந்த பிறகு இப்போது இன்னும் ஆழமான, மிக முக்கியமான ஒரு கேள்வி எழத் தொடங்குகிறது. அது வேற்றுக்கிரகவாசிகளை பற்றியதோ அல்லது பிற பரிமாணங்களை பற்றியதோ அல்ல, மாறாக மனித இனத்தை பற்றியது. ஏனெனில் இந்த தொடரில் நாம் பார்த்த ஒவ்வொரு கோட்பாடும் இறுதியில் நம்மை ஒரே இடத்திற்குத்தான் அழைத்துச் செல்கிறது. பூமி, பிரபஞ்சத்தில் அறிவு விழித்தெழுந்து பிரபஞ்சத்தை பற்றியே கேள்விகள் கேட்கத் தொடங்கிய நமக்கு தெரிந்த ஒரே உலகம் இது மட்டும்தான். விண்வெளி மர்மங்கள், இறுதி பகுதி, மனித இனம், பிரபஞ்சத்தின் பேராச்சரியம். மனிதர்கள் பல பில்லியன் ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கும் விண்மீன்கள் கூட உற்று நோக்கும் திறன் கொண்ட பிரம்மாண்ட தொலைநோக்கிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். டிஎன்ஏவின் ரகசிய கட்டமைப்பை உடைத்திருக்கிறார்கள். மனித சிந்தனையை அப்படியே நகலெடுக்கும் கணினி பொறிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். நமது சூரிய மண்டலத்தின் எல்லையை கடந்து பயணிக்கும் விண்கலங்களை ஏவியிருக்கிறார்கள். எந்த ஒரு அளவுகோலால் பார்த்தாலும் மனித இனம் என்பது உண்மையிலேயே அசாதாரணமானது. இருப்பினும் இதே மனித இனம் ஒரு விசித்திரமான முரண்பாட்டோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அளப்பரிய படைப்பாற்றல் கொண்ட இதே நாகரிகம் பிரம்மாண்டமான அழிவுகளையும் பேரழிவுகளையும் ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது. போர்கள், வறுமை, பிரிவினைகள், சுற்றுச்சூழல் பேரழிவு மற்றும் ஆழமான பயம், விண்வெளியின் நட்சத்திரங்களை தொடத்துடிக்கும் அதே பேரறிவுதான் தனக்குள்ளேயே சிதைந்து தனக்கு எதிராகவும் திரும்புகிறது. ஒருவேளை அதுதான் பிரபஞ்சத்தின் உண்மையான மர்மமோ என்னவோ? வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பது கேள்வியல்ல, மாறாக மனிதர்களைப் போன்ற ஒரு விசித்திரமான இனம் ஏன் உருவானது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சில கோட்பாடுகள் பிரபஞ்சத்தில் பேரறிவு என்பது மிகவும் சாதாரணமான ஒன்று என கூறுகின்றன. மற்ற சில கோட்பாடுகளோ அது மிக மிக அரிதான ஒன்று என்கின்றன. ஆனால் இந்த இரண்டு பதில்களுமே மனித இனத்தை முழுமையாக விளக்குவதில்லை. ஏனெனில் மனித இனம் என்பது வெறும் அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, அது சுய விழிப்புணர்வு கொண்டது. தன் சொந்த இருப்பை பற்றி அது சிந்திக்கிறது, தன் வாழ்வியல் நோக்கத்தை கேள்வி கேட்கிறது, பிரபஞ்சத்தை பற்றி கதைகளை உருவாக்குகிறது, பின்னர் தான் உருவாக்கிய அந்த கதைகளையே மீண்டும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறது. இந்த தொடர்ச்சியான விழிப்புணர்வு சுழற்சிதான் மனிதர்களை எல்லாவற்றிலிருந்தும் தனித்துவப்படுத்துகிறது. இதுவரை நாம் ஆராய்ந்த ஒவ்வொரு ஏலியன் கோட்பாட்டிலும் ஒரு உண்மை மெதுவாக வெளிப்படுகிறது. நம் தேடல் என்பது விண்வெளியை நோக்கியது அல்ல, அது மனித மனதை நோக்கிய அகவெளி தேடல். ஏனெனில் மனித இனம் எவ்வளவுக்கெவ்வளவு வேற்றுக்கிரக அறிவை தேடுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அது தன் சொந்த அறிவையும் தன் சொந்த பயத்தையும் தான் பிரதிபலிக்கிறது. தனித்து விடப்பட்டு விடுவோமோ என்ற பயம், இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் நாம் ஒன்றுமே இல்லாதவர்களாக ஆகிவிடுவோமோ என்ற பயம், நமது இருப்பு தற்காலிகமானதுதான் என்ற பயம். ஆனால் அந்த பயங்களுக்கு நடுவிலும் நமக்குள்ளே இருக்கும் பேராசை, கற்பனை, நம்பிக்கை மற்றும் இந்த இருப்பின் உண்மையை அறிந்து கொள்ள துடிக்கும் தீராத ஆர்வம். ஒருவேளை இந்த கோட்பாடுகள் அனைத்தும் இருப்பதற்கு காரணமே ஏலியன்கள் நிஜம் என்பதற்காக அல்ல, மாறாக இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாகத்தான் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு மனித இனம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது என்பதால்தான். அந்த கேள்வி ஒன்று மட்டுமே நமக்கு தெரிந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மற்ற எல்லாவற்றிலிருந்தும் மனித இனத்தை பிரித்து காட்டுகிறது. ஆனால் நம்மை உலுக்கி பார்க்கும் ஒரு இறுதி சாத்திய கூறும் இதில் ஒளிந்திருக்கிறது. ஒருவேளை பிரபஞ்ச பேரறிவின் தொடக்கமும் மனித இனம் அல்ல, அதன் முடிவும் மனித இனம் இல்லை என்றால், ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச பெருவெளியின் செயல்பாட்டில் நாம் வெறும் ஒரு சிறிய நொடிப்பொழுது மட்டுமாக இருந்தால், இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி அழிந்திருக்கலாம். சில பிழைத்திருக்கலாம், சில மறைந்திருக்கலாம், சில தங்களின் சொந்த கிரகங்களின் எல்லையை கூட தாண்ட முடியாமல் போயிருக்கலாம். இந்த பிரபஞ்ச பெருவெளியின் சுழற்சியில் மனித நாகரிகம் என்பது வெறும் ஒரு இடைக்கால கட்டம் மட்டுமாக கூட இருக்கலாம். வெளியில் விடைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கும் நாம் ஆராயும் அதே பிரபஞ்ச மர்மத்தின் ஒரு பகுதிதான் என்பதை அறியாமலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உயிரினங்கள் நிறைந்திருக்கலாம், அல்லது அது முற்றிலும் வெறிச்சோடி இருக்கலாம். யதார்த்தம் என்பது வெறும் போதிக பொருளாக இருக்கலாம், அல்லது அது ஒரு மாயையாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா சாத்தியக்கூறுகளும் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வருகின்றன. மனித இனம் இன்னும் தன் சொந்த கேள்வியின் மையப்புள்ளியில்தான் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் வரை இந்த பிரபஞ்சத்தின் மௌனம் நீடிக்கத்தான் செய்யும். அந்த மௌனம் என்பது வெறுமை அல்ல, அது ஒரு புரியாத புதிர். ஏலியன் கோட்பாடுகள் அனைத்திலும் மறைந்திருக்கும் மிக உன்னதமான உண்மை இதுவாகத்தான் இருக்க முடியும். பிரபஞ்சம் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அங்கே எதுவும் இல்லை என்பதற்காக அல்ல, மாறாக மனித இனம் இன்னும் அந்த பிரபஞ்ச ஓசையை எப்படி கேட்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை என்பதால்தான்.